ويقول سبحانه فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. ويقول عز وجل وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. يا شيخ غفر الله لك، في رجل توفى وعندما وضع على خشبة الغسل أسرد وجهه عن القبلة حتى انتهى تفصيله، وعندما وضع على القبر وعندما وضع في القبر حصل هذا، وأنا من المشاهدين له. سألت عاد أولياء وقلت لهم ليش كذا؟ قالوا ادعوا له بس بالمغفرة. المهم إني حاولت إني أفهم، قالوا إنه كان ما يصلي وكان مدمن في الخمرة. نسأل الله لا حول ولا قوة. خطر عظيم. نعم هذا وقع، أنا اللي غسلته بنفسي. هذا وقع للناس كثيرا. يدعى له بالمغفرة. اللي ما يصلي لا يغسل ولا يصلي. يصلي ما درينا يصلي بعد الدفن. ما عرفت بهذا إلا بعد الدفن. لا حول ولا قوة إلا بالله. كثير من الناس رأوا آيات في القبور، قد يفتح القبر بعد الدفن لحاجة، إما أن ينسوا فاروع أو عتلة أو مسحاء. ذكر ابن رجب رحمه الله في كتابه أهوال القبور عجائب. بعض القبور تفتح فإذا جاء صاحب المسحاة بمسحاته فإذا في عنق الميت تشتعل نارا، وبعضهم إذا فتح القبر وجده يشتعل نارا على صاحب كله. أراهم الله بعض العجائب والدلائل على قدرة الله سبحانه وتعالى. ثم يسأل ما سألوا هذا يقال واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين. மன்னரையின் பயங்கரங்கள், தொழுகையை விடுபவர்களுக்கு எச்சரிக்கை. அஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா. கேள்வியாளர்: ஷேக் அவர்களே, ஒரு இறந்து போன நபரை குறித்த கேள்வி இது. அவருடைய உடலை குளிப்பாட்டுவதற்காக பலகையில் அமைத்த பொழுது அவருடைய தலை கிப்லாவின் திசையை விட்டு திரும்பிவிட்டது. அவரை குளிப்பாட்டி முடிக்கும் வரை அது திரும்பவே இல்லை. அவரை கபூரில் வைக்கும் பொழுதும் அவ்வாறுதான் நடந்தது. இதை நானே நேரில் கண்டிருக்கின்றேன். நான் அவருடைய குடும்பத்தாரிடம் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் அல்லாஹ்விடம் அவருக்காக பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று கூறினார்கள். நான் இது ஏன் இவ்வாறு நடந்தது என்று தெரிந்து கொள்ள முயற்சித்தேன். அதற்கு அவர்கள் கூறினார்கள், அவர் தொழாதவராக இருந்தார், மேலும் தொடர்ச்சியாக மது அருந்துபவராகவும் இருந்தார். ஷேக், இது மிகவும் ஆபத்தானது. இவ்வாறு பல மக்களுக்கு நடந்துள்ளது. கேள்வியாளர்: அல்லாஹ் அவரை மன்னிக்க வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டுமா? ஷேக், தொழுகையை நிலைநாட்டாத ஒருவரின் உடலை கழுவவும் கூடாது, அவருக்காக ஜனாசா தொழுகையையும் நிறைவேற்றக்கூடாது. அல்லாஹுவை கொண்டே தவிர ஆற்றலும் பலமும் இல்லை. கபூர்களின் அத்தாட்சிகளை பலர் கண்டுள்ளனர். மண்வெட்டி, கரண்டி போன்று ஏதேனும் கருவிகளை கபூரில் மறந்து வைத்துவிட்டு பிறகு கபூரை மீண்டும் தோண்டுவார்கள். இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா அவர்கள் அஹ்வாலுல் குபூர், கபூர்களின் பயங்கரங்கள் என்ற நூலில் பல திடுக்கிடும் சம்பவங்களை குறிப்பிட்டுள்ளார்கள். மண்வெட்டி போன்ற கருவிகளை கபூரில் மறந்து வைத்துவிட்டதனால் அவைகளை மீண்டும் தோண்டுவார்கள். அவ்வாறு தோண்டும் பொழுது அந்த மண்வெட்டி இறந்தவரின் கழுத்தின் மீது இருப்பதையும் அந்த உடல் முழுவதும் நெருப்பால் எரிவதையும் கண்டுள்ளனர். இது அல்லாஹுடைய வல்லமையின் அத்தாட்சி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அது உள்ளச்சம் கொண்டவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு மிக பாரமானதாக இருக்கும். சூரத்துல் பக்ரா 45வது வசனம்.